17 வருஷத்துக்கு முன்னாடியே கஜினி அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி பேஸ்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன்? அதாவது பொதுவாக ஒரு படம் வரும்போது இந்த உளவியல் சிக்கல்கள் வந்து இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே கூட நிறைய படங்கள் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கஜினி கூடவே அந்நியன் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றின படம் தான். அது கூடவே சந்திரமுகி வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கம் அந்த டைமில் ஒரு 4-5 படம் இதேமாரி மெமரி ப்ராப்ளம் இந்த மாதிரியான ஒரு படங்களாகவே வந்தது. ஸோ அது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய இங்கிலீஷ் படங்கள் வந்திருக்கு. நான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒரு லவ் ட்ராக்கு, அந்த லவ் ட்ராக் எண்டில் வந்து ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோயினை கொண்டிருக்கணும். அந்த கொன்னவனை ஹீரோ தேடிட்டு இருக்கான். இது 2 பேரலாக வரணும்னு தான் நினச்சேன். ஸோ ஒருத்தன் ஒரு கொலைகாரனை தேடி போயிட்டுருக்கான், ஒரு வில்லனை தேடி போயிட்டுருக்கான். ஏன் போகிறான்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அது ஒரு 20 மினிட்ஸ், இன்னொரு 20 மினிட்ஸ் வரணும்னு நினச்சேன். ஒரு படத்தில் 4 இன்டர்வல் பிளாக் இருக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த படங்கள் தீனாலையும் ரமணாலையும் இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து இன்டர்வல் பிளாக் நாட்டு போகிறது எனக்கு நல்லா வரும்னு நான் கண்டுபிடிச்சேன். எனக்குள்ளே நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு 4 இன்டர்வல் பிளாக் ஒரு படத்தில் வரணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சாதாரணமாக சில புக்ஸு படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ராமுன்னு ஒரு கேரக்டரை வச்சு சொல்லிக்கிட்டே போவாங்க. ராமுன்னு ஒரு கேரக்டரை போயிட்டே இருக்கும்போது சாப்டர் 1 முடிஞ்சிடும். அதை ஒரு பீக் பாயிண்டில் நிறுத்திட்டு சாப்டர் 2ல் ராமுவை பற்றி சொல்ல மாட்டாங்க, சோமுவை பற்றி சொல்லுவாங்க. என்னடா இது ராமு அப்படியே விட்டுட்டாங்களேன்ட்டு ஐயோ அப்படின்ட்டு நம்ம சோமுவை படிக்க ஆரம்பிப்போம். சோமுவை பற்றி போயிட்டே இருக்கும்போது சோமு ஒரு பீக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே நிறுத்தி சாப்டர் 3 போட்டு ராமுவை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. இதை தான் நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் பார்த்தேன்.